வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இடையில ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இதில் கொடுக்க இருக்கிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் நான் வீடியோ கண்டினியூவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏபிஒய் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ போர்டு ஏபிஒய் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் ஏபிஒய் ப்ரொடக்ஷன், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எப்போவும் வைண்டிங் பண்ணி போடுறது தான். அது டிரான்ஸ்ஃபார்மர் 12 ஆம்பியர் இது பண்ணி போட்டிருக்கிறோம். 12 ஆம்பியர் 28 வோல்ட்டு கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பவர் சப்ளை போர்டு. இதுவும் ஏபிஒய் போர்டு தான். என்ன ஏபிஒய் போர்டுங்கிறீங்க, மகாராஜான்னு எழுதியிருக்குன்னு பார்த்தா, மகாராஜா இந்த பிசிபி நம்ம ஏபிஒயில் ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பவர் சப்ளை அதில் இவங்க அசம்பிள் பண்ணதை நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினி பவர் சப்ளை. இந்த மினி பவர் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பிடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு ப்ரீ அவுட் வரும். உங்களுக்கு சப்பு ப்ரீ அவுட் எடுத்து நம்ம ஆக்டிவ் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சப்பு ப்ரீ அவுட்டும் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இன் அவுட்டும் கொடுத்துருக்குறோம். இதில் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிற போர்டோட விளக்கங்கள் இதுதான். இது தெளிவான சவுண்டு, பேஸும் சரி, ட்ரிபிள் நல்ல நைஸாக வரும். அந்த மாதிரி இதை அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ரெடியாகவும் இருக்குது. நீங்கள் நேரில் வர்றதா இருந்தாலும் வரலாம். அப்படி இல்லை நீங்கள் அனுப்ப சொன்னாலும் நாங்கள் அனுப்புவோம். இதை நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இப்போ டிப்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, போர்டை மட்டும் வாங்கிக்கிட்டு, சார் இந்த போர்டுக்கு என்ன வோல்ட்டு கொடுக்குறது, நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன், இதுக்கு என்ன வோல்ட்டு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு போர்டு வாங்கும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டோட பவர் சப்ளையில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. 47 MFT, 100 MFT, அப்படி இல்லைன்னா 220 MFT. அந்த மாதிரி பவர் சப்ளையில் உங்களை அந்த லைனில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற 50 வோல்ட், 63 வோல்ட், 100 வோல்ட், 80 வோல்ட், இந்த மாதிரி வோல்ட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்களோ அதை பார்த்து அந்த இதை பார்த்துட்டிங்கனாலே அதை பார்த்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். இது அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அனுபவம் இல்லாதவங்க அதை கண்டுபிடிக்க முடியாது. அனுபவம் இல்லாதவங்க நீங்கள் கடையில் போர்டு வாங்கும்போதே, சார் இதுக்கு என்ன வோல்ட்டு கொடுக்கலாம்னு கேட்டு வாங்கி அந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்கிட்ட என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலான்னு கேட்கும்போது, சர்க்யூட்டில் என்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்ல தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுல அது அர்த்தம் இருக்காது. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம போடுறது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை. இந்த ஏற்ற இறக்கம் எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறங்கிறத பவர் சப்ளையில் இருக்கிற கெப்பாசிட்டரை வச்சு நம்ம ஓரளவு கணிக்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த சந்தேகத்தை கேட்டவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்.
நீங்கள் வந்து இதை தேவைப்படுறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.